ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் பகவத்கீதையின் 3வது அத்தியாயமான கர்மயோகத்தின் 14வது ஸ்லோகம் முதல் 19வது ஸ்லோகம் வரை விளக்கத்துடன் பார்ப்போம். அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாதன்ன சம்பவः யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ஞகர்ம சமுத்பவः கர்ம பிரம்மோத்பவம் வித்திஹி பிரம்மாக்ஷர சமுத்பவம் தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்யம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம் ஏவம் பிரவர்த்திதம் சக்ரம் நானுவர்த்தயதீஹ யः அகாயுரிந்திரியா ராமோ மோகம் பார்த்தः சஜீவதி யஸ்வாத்மரதிரேவ ஸ்யாதாத்மத்ருப்தஷ்ட மானவः ஆத்மன்யேவ ச சந்துஷ்டः தஸ்ய கார்யம் ந வித்யதே நைவ தஸ்ய கிருதே நார்த்தோ நாக்ருதே நேஹ கஷ்சன ந சாஸ்ய சர்வபூதேஷு கஷ்டிதர்த்தவ்யபாஸ்ரயः தஸ்மாத் அசக்தः சததம் கார்யம் கர்ம சமாச்சர அசக்தோ ஹ்யாச்சரன் கர்ம பரமாப்னோதி பூருஷः. இந்த 6 ஸ்லோகங்களின் விளக்கம். நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறாராம், அர்ஜுனா, இப்படி தேவர்களால் சந்தோஷப்படப்பட்ட ஒரு நபர், ஒரு மனிதன் திருப்பி அந்த தேவர்களுக்கு நன்றி சொல்கிற விதமாக அந்த ஒரு பிரசாதத்தை அளிக்கலை என்றால், இந்த கடவுளுக்கெல்லாம் எதுக்கு நான் பிரசாதம் வைக்கணும், நானே அந்த சாப்பாடை சமைச்சு நானே சாப்பிட்டுக்கிறேன், அவருக்கு அர்ப்பணம் செய்ய மாட்டேன் என்று யார் ஒருவன் நினைக்கிறானோ அவன்தான் பெரிய பாவி. தனக்கு உதவி செஞ்ச கடவுளுக்கு சமர்ப்பணம் செய்ய முடியாத அந்த ஒரு அன்னத்தை, அந்த ஒரு சாப்பாட்டை, உணவை சமர்ப்பணம் செய்யாத ஒரு நபர் பெரும் பாவி ஆகிறான் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார். மேலும் நம்ம கிருஷ்ணர் சொல்கிறாராம், அர்ஜுனா, நம்ம சாப்பிட்ற அந்த சாப்பாடு என்பது அன்னத்திலேருந்து வர்றது. அந்த அன்னத்தை நம்மளுக்கு தர்றது மழை பெய்யலைன்னா அன்னம் கிடைக்காது. இப்படி மழை பெய்யணும் என்றால் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு நபர் தன்னோட கடமையை நிறைவேற்றணும். தனக்காக விதிக்கப்பட்ட கடமையை ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு நபர் நிறைவேற்றினால்தான் மழை பெய்யும். இப்படி ஒரு நபருக்கு விதிக்கப்பட்ட அந்த கடமைகளை யார் விதிக்கிறா என்றால் வேதங்கள் விதிக்கிறது. இப்பேற்பட்ட வேதங்களையே நம்மளுக்கு அளித்தது பரபிரம்மம்தான். அதனால் அந்த பரபிரம்மம் அளித்த அந்த வேதங்களில் இருக்கக்கூடிய கடமைகளை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களால் இந்த உலகத்தில் மழை பெய்து அந்த மழையிலேருந்து அன்னம் உருவாகி அந்த அன்னத்தை தான் நம்ம சாப்பிட்றோம். அதனால் நம்ம உயிரோடு இருக்கணும்னா நமக்கு சாப்பாடு முக்கியம். அந்த சாப்பாடு கிடைக்கணும் என்றால் அந்த பரபிரம்மத்தால் விதிக்கப்பட்ட அனைத்து கடமைகளையும் நிறைவேற்ற வேண்டும் அர்ஜுனா என்று அழகாக ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி காட்டுறார் நம்மளோட கிருஷ்ணர். நம்மளோட கர்மாவை செய்கிறது எவ்வளவு முக்கியம் என்று இந்த ஒரு ஸ்லோகத்திலேயே தெரியாது. மேலும் 2 கேஸ் எடுத்துட்டு 2 சிச்சுவேஷன் எடுத்துட்டு நம்ம கிருஷ்ணர் சொல்கிறாராம். முதல் சிச்சுவேஷன், இந்த கர்மயோகத்தில்னா எனக்கு நம்பிக்கையே இல்லை, இந்த கர்மயோகத்தை நான் செய்யவே மாட்டேன், என் கர்மானா என்னே தெரியாது, என் கடமையே கிடையாது, எனக்கு இருக்கிற கடமையை பின்பற்ற மாட்டேன், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்வேன் என்று யார் ஒருவன் இருக்கானோ அவன் நிச்சயமாக வாழ்க்கையை வாழவில்லை, அவன் வாழற வாழ்க்கைக்கு பேரு வாழ்க்கையே கிடையாது என்று கிருஷ்ணர் சொல்கிறார். யார் ஒருவன் உண்மையான வாழ்க்கையை வாழ்கிறான் என்பதை 2வது கேஸில் 2வது சிச்சுவேஷனாக சொல்கிறார். தன்னோட கடமை என்ன என்று தெரிந்து அந்த கடமையை நிறைவேற்றி அந்த கடமையிலேருந்து வரும் அந்த பலன்களை தன்னுடையது என்ற அந்த ஒரு அகங்காரம் இல்லாமல் பகவானிடமே சமர்ப்பணம் செய்து, இந்த கடமையை நான் செய்தது உன்னை அடையத்தான், மோட்ச முக்தி பெறுவதற்காக தான், அதனால் உன்னை அடைவதே என்னோட ஒரே லட்சியம், இந்த கடமையின் பலன்கள் எனக்கு எவ்வளவு சந்தோஷத்தை எவ்வளவு ஆனந்தத்தை தந்தாலும் இந்த ஒரு பலன்கள் எனக்கு வேண்டாம் என்று யார் ஒருவன் நினைக்கிறானோ அவன்தான் சிரேஷ்டமானவன், அவன்தான் உண்மையான ஞானி. அப்பேற்பட்ட ஒருத்தனை தான் கர்மயோகி என்று நம்ம சொல்கிறோம். கர்மயோகத்தை பின்பற்றுகிறவன் கர்மயோகி. அதனால் அந்த கர்மயோகம் உயர்ந்ததாக இருக்கிறதுனால அந்த கர்மயோகத்தை முழுமையாக பின்பற்றுபவன் நிச்சயமாக உயர்ந்தவனாக தான் இருக்க வேண்டும் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார். பகவத்கீதையின் 3வது அத்தியாயமான கர்மயோகத்தின் 14வது ஸ்லோகம் முதல் 19வது ஸ்லோகங்களின் விளக்கம் இதுவே. சமஸ்த லோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.